தேனினும் இனிய நாமம் உடையவர் சொல்லுகிறதாவது, காற்று தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கலாம், உணரலாம். எங்கிருந்து வருகிறது, எங்கு போகிறது என்று தெரியுமா? பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற முடியாதே. பிதா கொடுப்பது என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் கேட்டு வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி பிதா என்னை அனுப்பாமல் இரட்சிப்பதற்கே அனுப்பினார். குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் கடைசி காலத்தில் அவனை எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் பசி அடையான். என்னில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான். பிரேத குழியில் உள்ளவரும் உமது சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்றவரே, அன்னை போல் என்னை தாங்குபவரே, 10,000 பேரில் சிறந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே, அஸ்திபாரமும் மூளைக்கல்லும் ஆனவரே, இனி காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு என பாடுவதே என் வேலையப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.